राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। समर्थ रामदास ரொம்ப விசேஷமான ஒரு குரு. எப்படிப்பட்ட ஒரு குரு அப்படின்னா, பிராமணனா இருந்து அதர்மம் பண்ற க்ஷத்திரியர்களை வதம் பண்ண பரசுராமர் போலே. நேற்று கூட ஒரு கேள்வி கேட்டு இருந்தோம், ரேணுகா தேவி யார் அப்படின்னு. ஜமதக்னி அவருடைய மனைவி, பரசுராமருடைய அம்மா. பரசுராமர் தன்னுடைய அம்மா ரேணுகா தேவிக்கு அழகா பிண்ட தர்ப்பணம் எல்லாம் பண்ண இடம் மாத்ருகயா அப்படின்னு பேர். சித்தப்பூர் பிந்து சரோவரம். அதுதான் அகமதாபாத்லேருந்து 2 மணி நேரம் டிராவல் பண்ணால் வரக்கூடிய ஒரு ஸ்தலம். நான் போயிருந்தேன். நிறைய பேர் ரொம்ப அழகாக ஜோராக எழுதியிருந்தார். ஸோ இந்த ரேணுகா தேவி பல இடங்களில் ரேணுகா அம்மன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் கொண்டாடுறது உண்டு. ரேணுகா தேவியை எல்லம்மா அப்படின்னு சொல்லி கர்நாடகா ஆந்திரா அந்த பக்கத்தெல்லாம் கொண்டாடுறது உண்டு. ரொம்ப விசேஷமான ஒரு பதிவிரதை அப்படின்றதுனால ரேணுகா தேவிக்கு ஒரு தனி மரியாதை என்னைக்குமே உண்டு. சனாதன தர்மத்தில் தெய்வங்களுடைய குணங்கள் யாரிடத்திலெல்லாம் வெளிப்படுகின்றதோ அவர்களை எல்லாரையுமே தெய்வாம்சம் உடையவர்களாக வழிபடுறதுன்றது நம்முடைய வழக்கம். ரொம்ப அழகா இருக்கும் இது. ராவணன் மகாபாபி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா மண்டோதரிய பதிவிரதா தேவி அப்படின்னு இன்னைக்கும் கொண்டாடுவோம். கதால எழுந்தோன்னு நினைக்க வேண்டியவர்கள்ல மண்டோதரியும் உண்டு அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த குணங்களை அடிப்படையாக கொண்டு தெய்வாம்சம் உடையவர்கள் அப்படின்னு தீர்மானிக்கிறோம். நாரதரை கூட பகவான் நாரதர் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ரீமத் பாகவதத்துல பார்த்தோம்னா பகவானுடைய 24 அவதாரங்கள்ல நாரதர் அவதாரமும் உண்டு. நாரதர், சனகாதி முனிவர்கள், பிருத்துமகா சக்கரவர்த்தி, நம்ம வேதவியாசரை கூட வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே அப்படின்னு சொல்றது உண்டு. இந்த அவதாரங்கள்ல ஒரு சில அவதாரங்களை ஒவ்வொரு சம்பிரதாயம் எடுத்துக்கும், ஒரு சில சம்பிரதாயம் எடுத்துக்காது. இப்ப கபிலாச்சாரியாரெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஒரு பெரிய அவதார லிஸ்ட் எல்லாம் எடுத்துக்க மாட்டார். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பார்த்தோம்னா நாராயணனுடைய தசவதாரங்களை பிராதான்யமா எடுத்துப்பாளே ஒழிய நாராயணனுடைய எல்லா அவதாரங்களையும் பிராதான்யமா எடுத்துக்கிறதுன்னு வழக்கம் எல்லாம் கிடையாது. வைஷ்ணவ கிரந்தங்கள்லேயே பரசுராமர் பத்தி பெரிய ஒரு விஷயங்கள்லாம் காண கிடைக்காது. ராமன் 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 ராமன், நிருசிம்மன், வாமனன், வராகமூர்த்தி, அதெல்லாம் அவதாரம் எடுத்துப்பா. பரசுராமருக்கு ஒரு பெரிய வெயிட்டேஜ் கிடையாது. ஒவ்வொரு சம்பிரதாயங்கள்லையும் ஒவ்வொரு விதமாக பகவத் அவதாரங்களை எடுத்துக்கொள்றதுன்னு ஒரு வழக்கம் உண்டு.
இப்போ அந்தந்த ஊருக்காரர்களுக்கு அந்தந்த பழங்கள், அந்தந்த ஊருடைய சீதோஷ்ண நிலை இதெல்லாம் தான் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இது. இப்போ பரசுராமருடைய அவதாரம் ஆவேச அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு கோபம் வருது இல்லை, அக்கிரமம் பண்ணி தொலைகிறாவால தட்டி கேட்க மாட்டாங்கள, வெட்டி போட்டா தேவைன்னு சாதாரணமா சொல்லுவோம். சரியா, அந்த கோபம் தான் பரசுராமர். வெட்டி போட்டா தேவை, வெட்டி போட்டுருவார், அவ்வளவுதான். அபரமம் பண்றானா, அக்கிரமம் பண்றானா, ஜனங்களை படாத பாடுபடுத்துறாளப்போ தலையை வெட்டிடு நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்லையா. சொல்லாம நேர போய் வெட்டின ஒரு பிராமண க்ஷத்ரியன், அதாவது சமயத்துல பிராமணனும் க்ஷத்ரியனா ஆவா, அதுக்கு பரசுராமர். க்ஷத்ரியனும் பிராமணனா மாறுவார் விஸ்வாமித்திரர். அங்கிருந்து இப்படி வருவார். ராமச்சந்திரமூர்த்தி வந்து பிரம்மம், ஆனா க்ஷத்ரியனாகவே இருந்து ராஜாதிராஜனாக இருந்து ராஜரிஷியாய் பிரம்மரிஷியா மாறினவர் விஸ்வாமித்திரர். கௌசிகன் பிரம்மரிஷியா மாறி விஸ்வாமித்திரனா மாறுறார் அப்படின்னு. ஸோ தர்மம் பிராதானியம் நம்மளை பொறுத்த வரைக்கும், அவ்வளவுதான். சமர்த்த ராமதாசர் அந்த ஃபக்கீர் வேஷத்துல வந்த தத்தாத்திரேயரை கண்டுக்கிறார், தரிசனம் பண்றார். இது சொல்லிட்டு இருந்த இல்லையா, கொஞ்சம் கோழி, ஆடு, எருமை இவைகளோட ஒரு மனைவியோட வந்தார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த. இன்னொரு வருஷம் இருக்கு. சமர்த்த ராமதாசர் அந்த மாகூர்ல உட்கார்ந்து, அடுத்து நான் என்ன பண்ணணும், என்னோட ஜர்னி எங்க, நான் வாழ்க்கையே ஒரு பயணம் தானே. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமான பயணம், ஒவ்வொன்றையும் நோக்கி பயணம். சின்ன குழந்தையாருமே ஜாலியாக சிரிச்சுட்டு இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது, விளையாடுறது, அது ஒண்ணுதான் லட்சியமாவே இருக்கும். ஒரு 4-5 வயசு ஆயிடுச்சுன்னா அம்மா எங்க 3 வயசுலேயே கொண்டு ஸ்கூல்லாம் பேசுனா, அப்புறமா டீச்சர்கிட்ட குட் பாய் குட் கேர்ள் வாங்குறது ஒரு பெரிய பயணமா இருக்கும். அதுக்கப்புறமா நாலேஜ், அது ஒரு பெரிய பயணம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, அவாதான் உலகம், என் ஃப்ரெண்டு போல உண்டான். இன்னைக்கு நினைச்சு பார்த்தோம்னா எத்தனை பேர் எத்தனை ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு இருக்கோம், பழகின்னு இருக்கோம், ஃபோன் பண்றோம் கூட தெரியாது. க்ளோஸ் ஃப்ரெண்டுலாம் சொல்லுவோம். ஒவ்வொரு காலத்தில் இந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு மாறிகிட்டே இருக்கா. நானே சொல்லுவேன், அவளை என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சொல்ற சில பேர்லாம் இன்னைக்கெல்லாம் அவள் எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. இப்படிலாம் வந்து திரும்பி என்னைக்காவது பார்த்தா பழைய நினைவுகள்லாம் வரும், பேசுவோம். பட் வாழ்க்கை ஓட்டத்தில் அறை, குடும்பம், மனைவி, குழந்தைகள், பந்துக்கள், நம்மளுடைய சோசியல் ஸ்டேட்டஸ், நம்முடைய வாழ்க்கை, இதை தாண்டி சில பேரோட ஒரு நட்பு இருந்தா பெரிய விஷயம். குச்சேல இருக்கே அப்படி தானே இருந்தது. சுதாமா கிருஷ்ணன் நட்பை ரொம்ப வருஷம் பார்க்காம இருந்தா, அப்புறம் பார்க்கறா, அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கவே இல்லை. ஒரு ராத்திரி 2 பேரும் சேர்ந்து பேசிட்டு இருக்கா, அவ்வளவுதான். வேத பாடசாலையில குருகுலத்துல ஒன்னா இருந்தா 2 மாசம் 3 மாசம் இருந்திருப்பான் கண்ணன், அவ்வளவுதான். அதோட பழக்கம். அதுக்கப்புறமா கல்யாணமாகி குழந்தைகள்லாம் பிறந்த பிறகுதான் பார்க்கிறா, ஒரு ராத்திரி தான். அதுக்கப்புறம் திரும்பியும் சுதாமா கிருஷ்ணன் அந்த மிலன்னு சொல்லுவா, சுதாமா மிலன், அது சேரவே இல்லைவா, பார்க்கவே இல்லை. அப்படியும் உண்டு. அப்ப ரொம்ப ஆச்சரியம். இதுல கிருஷ்ணன் அர்ஜுனன் கடைசி வரைக்கும் கூடவே இருந்தா. உத்தவர் கிருஷ்ணா இவா 2 பேரும். சில நட்புகள் அப்படி காலமா தொடர்றதுன்னு ஒண்ணு உண்டு. அர்ஜுனன் உத்தவன்லாம் ரிலேட்டிவ் தான், ஆனாலும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவளுக்குள்ள. அதனால அப்படியே இருந்து ராமன் விபீஷணன், ராமன் குகன், ராமன் சுக்ரீவன், இந்த நட்பும் ரொம்ப விசேஷமா இருந்தது. அப்ப இது எல்லாமே எப்படி ஓட்டம் ஓடிண்டே இருக்கும். அப்ப அந்த பயணத்துல அடுத்து என்ன பயணம் அப்படின்னு ஒரு கேள்வி வர்றது சமர்த்த ராமதாசர். நமக்கும் தோணும் இல்லையா, வாட் நெக்ஸ்ட். ஒரு கம்பெனில வேலை பண்ணிட்டு இருப்பா, அடுத்து வேற எந்த கம்பெனிக்கு போகலாமா, இதை விட பெட்டர் ஆப்ஷன் கிடைக்கும். ஏன்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அது யோசிக்க முடியும். சில சந்தர்ப்பங்கள்ல வாழ்க்கையே அப்படி ஒரு இக்கட்ல கொண்டு தள்ளும். வேற கம்பெனிக்கு போயே ஆகணும், வேற வேலை தேடியே ஆகணும், வேற இடத்துக்கு போயே ஆகணும், இப்படி வேற ஊரு வேற நாடு. சில பேர் நம்ம நாட்டுல இருந்து வெளிநாடு போவா, சில பேர் தன்னுடைய ஊர்ல இருந்து வெளியூர் போவா, சில பேர் வெளியூர்ல இருந்து தன்னுடைய இடத்துக்கு வருவா, சில பேர் வெளிநாட்டுல இருந்து தன்னுடைய நாட்டுக்கு வருவா. வாழ்க்கை ஒரு தள்ளிட்டே இருக்கு. எல்லாரும் எங்க ஓடுறதோ ஓடிண்டே இருக்க வேண்டியதுதான் வாழ்க்கை பயணம். இதேதான் சாதுக்கள், ஞானிகள், மகாத்மாக்களுக்கும் உண்டு. ராமானுஜர் ரொம்ப அழகா காஞ்சிபுரத்தில் இருந்தார். அங்கே இருந்து பகவான் இழுத்துட்டு போனான் ஸ்ரீரங்கத்துக்கு.
ஸ்ரீரங்கம் ரொம்ப சௌகரியமா இருந்தார். ஆனா கிருமிகண்டராஜன் ஒரே காரணம், எல்லாத்தையும் விட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்கிராட்ச்னு வாழ அந்த மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவமே தெரியாத ஒரு கர்நாடக தேசம் போய் அங்கே அஸ்திவாரத்திலேருந்து ஆரம்பிச்சு ஒரு பெரிய வைஷ்ணவ சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிதம் பண்ணார். அங்கே எல்லாம் செட்டில் ஆகிறது. கிருமிகண்ட ராஜா போயாச்சுன்னு ஒன்று திரும்பி அங்கேயிருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்ரீரங்கம் வர ஆகப்பாடு அவ்வளோ வயசு ஆயிடுறது. ராமானுஜருக்கு 70 வயசு மேலே ஆயிடுறது. ஏன்னா அவர் சம்பத்குமாரன் ஐஸ்வர்யத்துக்கு போகும்பொழுதே 60-65 வயசு மேலே ஆயிடுறது. அவன் அங்கேருந்து வந்தாச்சா கூரத்தாழ்வானுக்கு கண் இல்லை. சரி திருப்பி அவர் ஐஷண்டு காஞ்சிபுரம் வந்து இப்படி ஒவ்வொரு பயணமா வாழ்க்கை ஓடிதான் இருக்கு. வாழ்க்கை பயணம் எப்படிதான் இப்படியே இருந்துருவோம், இதே இடத்துல அப்படி இருந்துருவோம் அப்படிலாம் சொல்ல முடியாது. இருந்தா சந்தோஷம். அதனாலதான் எது சுகம் அப்படின்னு ஒரு கேள்வி யக்ஷ பிரஸ்னத்துல வரும்பொழுது யுதிஷ்டர் சொல்வார், எங்க பிறந்தானோ எங்க வாழ்றானோ அங்கேயே அப்படியே வேலை சௌக்கியமா அப்படியே இருந்துட்டு போகிறது சுகம். எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. தொண்டடிப்படி ஆகிறதுனா ஸ்ரீரங்கமே வாழ்க்கைன்னு கிடைச்சு கொடுத்தோம். எல்லாருக்கும் அப்படின்னா கிடைக்கும்னு சொல்ல முடியாது. கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலையா என்ன இருக்கோ அதில் வாழ்ந்துட்டு போகிறது ஆனந்தம். மீரா எங்கேயோ பிறந்து என்ன ஓட்டம் பிருந்தாவனம் துவாரகையில போய் கடைசியில அவருடைய பயணம் முடியறது. எங்கேயோ தொடங்கின கங்கை வந்து எந்தோ ஒரு இடத்துல போய் சமுத்திரத்துல கலக்கிறா போல. வாழ்க்கை எப்படி ஓட்டிட்டு போகும். ஓடித்தான் ஆகணும். எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலை அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸ்திரீகளுடைய வாழ்க்கையில பார்க்கலாம், எங்கேயோ பிறந்து வளர்வா, அப்புறம் யாரோ கல்யாணம் பண்ணிப்பா, அப்புறம் அவளோட ஒரு வாழ்க்கை, அதுக்கப்புறம் குழந்தைகளுக்காக இன்னொரு பக்கம் எங்கேயோ ஓடுவா, அதுக்கப்புறம் வெளிநாடு. இப்படி இது வாழ்க்கையினுடைய யதார்த்தம். எப்பெல்லாம் வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ண போறோம் இல்லாட்டி என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருதோ அப்பொழுதெல்லாம் பகவானிடத்துல எனக்கு என்ன வழி, நான் என்ன பண்ணணும் கேளுங்க. உங்க பகவானிடத்துல உரிமையோட நீங்க எல்லாத்தையும் கேட்கலாம். உங்க சந்தேகம், பயம், குழப்பம், எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், கோபம், கவலை, காமம், வெறுப்பு எல்லாத்தையுமே உங்க மனசுக்குள்ளேயே பகவான் இருக்கான். பகவானிடத்துல அப்படியே சொல்லிடுங்க. சொல்லும் பொழுது தானாக அதற்கான ஒரு வழி பிறக்கும். எப்பொழுதுமே இது ஏன்னா கேள்வி உங்க உள்ளுக்குள்ளேருந்தானே வர்றது. அப்ப அந்த கேள்விக்கான பதிலும் உங்க உள்ளுக்குள்ள இருந்துதான் அதற்கான அழகான தெளிவான நியாயமான சரியான தீர்வும் பதிலும் கிடைக்கும். நீங்க உள்ளுக்குள்ளேருந்து கேள்வி கேட்கும் பொழுது வெளியிலேருந்து யாரா பதில் சொன்னா கூட இது இந்த கேள்விக்கான பதில்னு நீங்க எப்ப புரிஞ்சுக்க முடியும்? இது உங்களுக்கானதுன்னு நீங்க உணரும் பொழுது தானே அந்த உணர்வு உள்ளுக்குள்ளே தானே வரணும். பசிக்கிறது யாராவது சாப்பாடு போடுறா கூட ஓகே சார் பசிக்கிற நானும் சாப்பிட்றேன் அப்படின்றது சாப்பாடு பார்க்கறதுனால வராது. உங்களுடைய பசின்ற உணர்வினாலே சாப்பிடலாம் அப்படின்னு தோணும். அப்ப உங்க உள்ளுக்குள்ள இருந்து ரொம்ப முக்கியமான விஷயம். பரசுராமருக்கு உள்ளுக்குள்ள இருந்தானே ஒரு தூண்டல் வரது, வெட்டி போடுவீங்களே அப்படின்னு. அதை வச்சுதான் வேகமா எல்லாரையும் அத்தனை தலைமுறை வெட்டிகிட்டே வர வெட்டின அது போதும்ட்டு வர ராமச்சந்திரமூர்த்தி வந்தார், அதோடு நிறுத்திட்டார். அப்படித்தானே வாழ்க்கையுடைய ரகசியம். அப்ப சமர்த்த ராமதாசர் அந்த மாஹூர் ரேணுகா தேவியினுடைய கோவில் இருக்கும் பொழுதுதான் இன்னொரு வருஷம் இது சொல்றேன் நான். ஒரு ஃபக்கீர் வரார், இப்படி பார்க்கிறார், யாரு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறார். சமர்த்த ராமதாசர் என்னப்பா என்ன யோசனை யாருன்னு கேட்க சமர்த்த ராமதாசர் அப்படி அடுத்து என்னன்னு யோசிச்சுக்கும் பொழுது இந்த ஃபக்கீர் வந்ததுனால அடுத்து என்ன பண்ணணும் அப்படி யோசிச்சுருக்கேன். ஃபக்கீன்றதுனால பெருசாக ஒரு விலை கொடுக்கல சமர்த்த ராமதாஸ். ஏன்னா அவர் வந்து ஹிந்து சாம்ராஜ்யத்தில் ஓடின்னு இருக்கார். சம்மதம் இல்லாமல் ஒரு முசல்மான் ஃபக்கீருக்கெல்லாம் விலை கொடுக்கணும். அது எப்படிதான் நடக்கும் உலகத்துல சமயத்துல. அப்ப அந்த ஃபக்கீர் சொல்றார், அவர் வந்து சமர்த்த ராமதாஸ் நான் அப்படி ஓடிண்டே இருப்பேன். எல்லாரும் ஓடின்னு தான்ப்பா இருக்கணும், எல்லாருமே அப்படித்தானே, யாரும் ஒரு இடத்த நினைச்சு நிற்க மாட்டா இல்லையா. வாழ்க்கை அப்படி நதி போல ஓடுறது தானே வாழ்க்கை. என்ன லட்சியமோ அதை பார்த்துட்டு போக வேண்டியது தானே. அடுத்து என்ன கடமையோ உனக்கான கடமை உனக்கு முன்னாடி காத்துட்டு இருக்கு. ரொம்ப அழகா சொல்றாரு. நிச்சயமாவே நம்ம எல்லாம் ஒரு லெவல் வரைக்கும் தான் நம்ம கடமையை பார்க்கறோம். அதுக்கு அடுத்த கடமை முன்னாடியே நமக்கு முன்னாடி ரெடியா இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் உலகத்துல. ரைட் நம்ம படிச்சு முடிக்கணும் அப்படின்னா அடுத்த வேலைன்னு ஒரு கடமை காத்துட்டு இருக்கும்.
வேலை ஆயாச்சா அவனுக்கு கல்யாணம்னு ஒரு கடமை, கல்யாணம் ஆயாச்சா நமக்கு எப்போ குழந்தை பிறக்கும்போது, ஆனால் குழந்தைன்னு ஒரு கடமைக்கு நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வளர்க்குறது, அப்புறம் அதனுடைய சேலஞ்சஸ் ஒவ்வொன்றா லைனில் நின்றுருக்கு. நம்ம அந்த இடத்துக்கு போகும்போது எப்படி அந்த ட்ரெயின்லாம் ஒரு ஸ்டேஷன்லேருந்து கிளம்பும்போது அடுத்த ஸ்டேஷன் வர வரைக்கும் ஒன்றும் தெரியாது. டக்குன்னு ஸ்டேஷன் வந்துடும், நம்ம தூங்கியிருப்போம், அதை பண்ணிட்டு இருப்போம். ஸ்டேஷன் வந்தாச்சுன்னா அங்கே என்னெல்லாம் உண்டோ கிடைக்கும். இப்படிதானே, இதுதான் வாழ்க்கை. அடுத்தடுத்த கடமைகள். இப்போ ஸ்டேஷன் காத்துருக்கு இல்லையா ட்ரெயின் வரதுக்காக, அந்த மாதிரி நம்ம அந்த டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்காக அந்த கடமை காத்துருக்கு. அப்பாடா எல்லாம் முடிச்சாச்சுன்னா அடுத்த கடமை ரெடி அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கோம் அங்கே. அப்பாடா சரி இந்த கடமையா, ஆடா இது அவ்வளோதானே, இதுதானே இங்கே ஏற்ற வேண்டியது ஏற்றணும் அப்படின்னா அடுத்த கடமையில் இன்னும் வரணும் உட்காந்து இருக்கும். இது வாழ்க்கையினுடைய யதார்த்தம். சொன்ன உடனே அப்படி திடுக்குன்ற சமர்த்த ராமதாசர் ஒரு க்ஷணம் அந்த ஃபக்கீர் மறைஞ்சு போயிட்டார். ஒரு தத்தாத்திரேய தரிசனம் கிடைக்கிறது. அடுத்த நிமிஷம் அவரும் மறைஞ்சு போயிட்டார். அப்ப சமர்த்த ராமதாசருக்கு புரிகிறது, சரி என் பயணம் தொடர்கிறது, சரி எனக்காக ஒரு கடமை எங்கேயோ ஒரு ஓரத்துல காத்துன்னு இருக்கு, சரி அப்படின்னு கிளம்புறா. இந்த மாகூர் அங்கிருந்து கிளம்பி சமர்த்த ராமதாசர் அவருக்கு அப்படி நடந்து போயிட்டே இருப்பார் இல்லையா. அப்ப அழகா போறார். போகும்பொழுது டீஸ்காவ் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போறார். ரொம்ப ஆச்சரியமாக பல ஊர் போறார். அந்த ஊர்ல பயின்றிருக்கும் பொழுது ஜோரா சமர்த்த ராமதாசர் பார்க்கிறார். அவர் போகிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல கூட்டம் கூட்டமா ஜனங்கள் வந்து முஸ்லிம் மதத்துக்கு மாறின்னு இருக்கார்கள். சமர்த்த ராமதாசர் இதெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கார். நிறைய செய்திகள் சேகரிச்சுட்டே இருப்பார். ரொம்ப அழகா இருக்கும். கரெக்டா ஒரு ரூலர் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கார் சமர்த்த ராமதாசர். ஒரு ரூலருக்கு அவன் தேசத்துல அவனை சுத்தி நடக்கிறது, ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கிற எல்லா விஷயமும் தெரிந்து கொள்ளணும். இது ஒரு தர்மம். அப்பா அம்மாக்களுக்கு தெரியும் குழந்தைகள் என்ன பண்ணிட்டு இருக்கா, எங்க போயின்னு இருக்கா, அந்த ஒரு வாட்ச் இருந்துட்டே இருக்கணும், சும்மா விட முடியாது. அதுக்காக அவளை ஸ்பை பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஒற்றர்கள் மாதிரி எங்கேயாவதுன்னா அப்பப்ப அந்த ஒரு கவனம் இருந்துட்டே இருக்கணும். எப்படி ஸ்கூல்ல எல்லாம் டீச்சர்கள்லாம் ஒரு கவனத்துல இருந்துட்டே இருப்பா. இது நல்லா கவனிக்க பையன் பெருசாக கவனிக்க மாட்டான். இந்த ஏடா ஓட மண்டல ஒரு வாட்ச்லேயே வச்சுட்டு இருப்பா. அதெல்லாம் இந்த பல இடங்கள்ல ஏர்போர்ட்டு அங்கெல்லாம் பார்த்தோன்னா வாட்ச் டவர்னு ஒன்று இருக்கும். ஒரு பெரிய ஒரு இது மாதிரி கட்டி விட்டுருப்பா. அது மேலே ஏறி ஒருத்தர் உட்காந்துட்டே இருப்பார், ஒரு மிலிட்ரி மேன் கையில் கன்னை வச்சுட்டு. இங்கே யார் வரப்போகிறாங்க, யாராவது வரும்பொழுது டக்குன்னு அட்டாக் பண்ணணும். ஸோ அவளுக்கு வாட்ச் டவரில் ரொம்ப சிரிச்சாங்க உட்காந்து அப்பாடா தூங்கலாம், இங்கே யார் பார்க்க போகிறாங்கலாம் கிடையாது. அதெல்லாம் கவனத்தோடு இருக்கணும். அதுவும் சில இதெல்லாம் ரொம்ப செக்யூர்டு ஏரியாலாம் இருக்கும். இங்கே ஏர்போர்ட்லேயே பார்க்கலாம் சில இடங்களில். சில இடத்துல உட்காந்துட்டு இருப்பா. அங்கே வந்து இங்கே எதுவும் விசாரிக்கக்கூடாது, கீப் எ டிஸ்டன்ஸ்னு எழுதி வச்சுருப்பா. ஏன்னா அப்புறம் மற்றவெல்லாம் ஒழுங்காக இருக்கானா இந்தியா டக்குன்னு எமர்ஜென்சின்னா இந்த பேங்க்லலாம் செக்யூரிட்டி ஒருத்தர் இருப்பார் கன்னோட. நமக்கு தோணும் பேங்க்ல எனக்கு அவனுக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஒருத்தன் கொள்ளக்காரன் வருவான் இல்லையா, அப்போ தான் அது வரைக்கும் அந்த வாட்ச் இருக்கணும். அந்த மாதிரி சமர்த்த ராமதாசர் எல்லாத்தையும் கவனிக்கக்கூடியவர். ஸோ கவனிச்சுட்டு அந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு கொடுத்து அந்த இடத்துல ஒரு முசல்மான் இருக்கான். அப்ப அவன் என்ன பண்றான்னா, அவர்களுடைய ஏதோ ஒரு பண்டிகை மாதிரி ஏதோ ஒன்று கொண்டாடுவான். நம்ம ஊரெல்லாம் நிறைய மாதிரிலாம் கொண்டாடுவான் இல்லையா, கொண்டாடுறான். கொண்டாடும் பொழுது என்ன பண்ணுவான்னா, நிறைய அந்த கீர் பாயசம் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கறதுன்னு ஒரு வழக்கம். பிரசாதம் பிரசாதம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஜனங்களும் சாப்பிடுவாங்க. அந்த அந்த ஏரியாக்குள்ள வரா இல்லையா. அப்ப அடுத்த நாள் என்ன ஆகும், ஜனங்கள்லாம் அங்க இருக்கும் பொழுது அந்த ஏரியாலாம் அவனோட கண்ட்ரோல்ல இருக்கும். அங்க இருந்த ஒருத்தனுடைய சர்தாரோட கண்ட்ரோல்ல. அடுத்த நாள் வந்து அந்த புது இடத்துல வந்து நின்று ஒரு பெரிய இதெல்லாம் வாசிப்பான். நாங்க கொடுத்த அந்த கீர்
பாயசத்தை குடிச்சதுனால இனிமேல் நீங்கள் முஸ்லிம் மதத்துக்கு மாறியாச்சு. ஜனங்களுக்கு திடுக்கும், பாமர ஜனங்கள் சரி ஏதோ அன்போட கொடுக்குறான், ஆசையோட கொடுக்குறாங்க. நிறைய பேருக்கு தெரியாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நாங்கள் கொடுக்கறதெல்லாம் குடிச்சாச்சு அப்படின்னா ஆயிடுச்சுன்னா இனி நீங்கள் இந்த மதத்தை சேர்ந்தவர்கள், உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. நிறைய பேருக்கு ரொம்ப துக்கமா இருக்கும், நான் ஹிந்துவாச்சேன். நிறைய பேருக்கு என்ன ஆயிடும்னா, நான் என் மதத்துக்கு துரோகம் பண்ணிட்டேன், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன், அப்ப இனி நான் அங்க போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இனிமேல் என்ன ஒதுக்கி வச்சுடுவா, அப்ப எனக்கு அந்த அதிகாரம் அப்படியே சொல்லுவாங்க, உங்களுக்கு இனி அந்த அதிகாரம் எல்லாம் கிடையாது, கோவிலுக்குள்ள போகக்கூடாது, ஹோமங்கள்லாம் பண்ணக்கூடாது, நெத்தியில் இட்டுக்க கூட இந்த லிஸ்ட் எல்லாம் உண்டு இல்லையா, இதெல்லாம் இருந்தா இந்துக்கள்னு ஒரு அடையாளம் உண்டு இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்துடணும், தலையில குடுமி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய படாத பாடுபட்டிருக்கு நார்த்தன் இந்தியா. அதனாலதான் அவள்லாம் அவ்வளவு உக்ரமா இருக்கான்னா, நம்ம தமிழ்நாட்டு பக்கம் அவ்வளவு தூரம் அந்த விஷயங்கள்லாம் பெருசா வரல. அதனால நமக்கு தெரியல என்னுடைய வீரியம் என்ன. ரொம்ப ஜனங்கள் வருத்தப்படுவா. சில பேர் யாராவது இல்லை அப்படின்னா வாக்குவாதம் பண்ணா 10 பேர் முன்னாடியே அவளை சவுக்க வச்சு அடிச்சு பயமுறுத்துவான். அப்ப மற்றவாள்லாம் வாயை மூடிட்டு போயிடுவா. இந்த மாதிரி கூட்டம் கூட்டமாக அப்படி ஆகிறா. அவன் இதையே வழக்கமா வச்சுட்டு இருக்கான். சில பேருக்குலாம் தெரியும் அவெல்லாம் குடிக்க மாட்டா, அப்ப ஒன்றும் பண்ண முடியாது அவனால. அப்ப இந்த விஷயம் சமர்த்த ராமதாசருக்கு தெரிஞ்சுடுத்து. அவர் உட்கார்ந்துட்டு இருந்தார் இல்லையா, அடுத்து அவருடைய பயணம் எங்க, நான் என்ன பண்ணணும், அதற்கான பதில் இது. அப்ப சரின்னு அங்க போறா. அந்த மாதிரி அவளுடைய இதை நடக்கும் பொழுது சமர்த்த ராமதாசர் பிரத்யேகமா இவனை பார்க்க போறார். போகும்பொழுது ஒரு 100-150 மாடுகள் எல்லாம் கூட்டுண்டு அழைச்சிட்டு போறார். அழைச்சிட்டு போய் இவன் உட்காந்து இருக்கான். அப்படி பார்க்குறாங்கடா, அது நல்ல எருமை மாடுகள்லாம் ஜம்முன்னு இருக்கு. இந்த மகாராஷ்டிரா பக்கம் எருமையெல்லாம் அமக்கலமா இருக்கும். நான் பண்டர்பூர்ல பார்த்துருக்கேன். அதோட கொம்பே அம்பிட்டு பெருசா இருக்கும். அது பண்டர்பூர் ரொம்ப ரசிச்சு. இந்த மாடு மேய்க்கிற பசங்களாம் அது மேலே ஏறி உட்காந்து ரேசர் பைக்ல போற மாதிரி சர்ன்னு இப்படி இறங்குவானுங்க. அந்த பண்டர்பூர் ஊர்ல இருந்து அந்த சந்திரபாகால இறங்குறது நல்லா சரிவா இருக்கும். இந்த மாடு ஹாய் ஓடும். இதுக்கு நடுவில் யமதர்மராஜா மாதிரி ஒருத்தன் உட்காந்து அந்த மாட்டுடைய கொம்பை பிடிச்சு சர்ன்னு இறங்குவானுங்க. அதை வடற பசங்க அமக்கலமா இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு அவர் சொல்றார், நீங்க தானே இந்த இடத்துல இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, கீரெல்லாம் பண்ணி. ஆமாமா நான் தான். ரொம்ப சந்தோஷம். இது சஹாஜி ராஜே அவர் எனக்கு கொடுத்தது. உங்க கீருக்கு இந்த மாட்டினுடைய பாலெல்லாம் எடுத்துக்கோங்க. அவனுக்கு ஆஹா இது ஜோர். தானா ஒரு இந்து சன்னியாசி சிக்கியிருக்கான். நல்லா பால் கறக்கலாம், நல்லா பாயசம் பண்ணலாம், முதல்ல இந்த ஆளுக்கு கொடுத்துருவோம். இவன் மாட்டினான் அப்படின்னு அவனுக்கு தெரியாது ராமதாசரை பத்தி. இவர் விடா கொண்டான்னு தெரியாது. அவன் சித்தன்னா அதுக்கு மேல பெரிய சித்தன் இவர். அவன் பார்க்க ரொம்ப தெய்வமேனு பாவமா இருக்கார் சமர்த்த ராமதாசர். எவ்வளவு பெரிய நல்ல காரியம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய விஷயத்துக்கு எல்லாருக்கும் மத பேதம் எல்லாம் இல்லாமல் எல்லாருக்கும் பாயசம் எல்லாம் கொடுக்கல அப்படின்னு அவன் ரொம்ப சந்தோஷமா. அதுக்கு என்னன்னு சொல்லி அத்தனை மாட்டினுடைய பாலையும் கறந்து, சாதாரண மாட்டை பார்த்தா வெட்டிடுவோம், இங்க வெட்டலை, அவனுக்கு பால் வேணும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், மாறியாச்சுன்னா இவாளை கொண்டு இந்த மாட்டெல்லாம் தலையை வெட்டுவோம் அப்படின்னு அவன் தீர்மானிக்கிறான். பாலெல்லாம் கறந்தாச்சு. அடுத்த நாள் காத்தால ஃபர்ஸ்ட் கிளாஸா பாயசம் எல்லாம் கொடுத்தாச்சு. அன்னைக்கு அவனுக்கு ரொம்ப அவசரம். சாயங்காலமே அந்த பெரிய ஒரு நோட்டீஸ் மாதிரி வச்சுண்டு பப்ளிக்ல உட்காந்து இப்படி எல்லாம் ஆயாச்சு, நீங்க எல்லாம் பால் குடிச்சாச்சு, இனி நீங்கள் இந்த மதத்திற்கு மாறியாச்சு, நீங்கள் ஹிந்து அல்ல அப்படின்னு ஜனங்கள்லாம் நிறைய பேருக்கு அப்படியே கோபமா வர்றது, அழுகியா வர்றது. இப்படி ஏமாத்திட்டானேன்னு ஆதங்கமா இருக்கு. ஐயோ நான் ஹிந்துவா பிறந்தேன், ஹிந்துவா வாழ்ந்துட்டு இருக்கேன், ஒரே ஒரு பாயசத்துல என் மதம் போயிடுதான் என்னை விட்டுட்டு அப்படின்னு அவளுக்கு அந்த ஒரு தாக்கம் அவளால் ஒத்துக்கொள்ள முடியல. சில பேர்லாம் செத்து போயிடலாம் நினைச்சுக்கலாம், கத்தி எடுத்து குத்திக்கலாம், ஏன்னா எனக்கு என் தர்மத்தை விட்டுட்டு போக வேண்டாமே அப்படின்னு. இப்போ சமர்த்த ராமதாசர் வந்துட்டார். என்ன விஷயம்? வாங்க உங்களை தான் தேடிட்டு இருந்தேன்.
நேதி கீர் நல்லா இருந்தோ, அதுக்கு என்ன கஷ்டா இருந்தது, எங்க மாட்டு பால் இல்லை அப்படிங்க. உடனே அவன் சொன்னா, இப்ப என்ன ஆச்சுன்னா அந்த கீர் நாங்க இது மாதிரிலாம் ஜெபிச்சுதான் கொடுத்துருக்கோம், இதெல்லாம் சொல்லி கொடுத்ததுனால நீங்கள் எங்களுடைய மதத்தை சேர்ந்தவர்களாயாச்சு அப்படின்னா. ஓ, இது என்ன பைத்தியகார்த்தனமா இருக்கு அப்படிங்க சமர்த்த ராமதாசர். என்ன என்ன பைத்தியகார்த்தனம், இந்த மாடெல்லாம் நீங்க பாத்தீங்களா இல்லையா? உடனே அவன் சொன்னான், மாட்டை பாக்குறதுக்கு என்ன இருக்கு, மாட்டுடைய பால் அதுல கீர் பண்ணிருக்கோம், எங்களோட ஜெபிச்சு கொடுத்துருக்கோம், நீங்க எல்லாம் மாறியாச்சு. ஓ, விஷயமே தெரியல உங்களுக்கு. இந்த மாடெல்லாம் இருக்கு பாருங்க, என்ன பார்க்கணும், எருவு மாட்டு நெத்தியில் என்ன இருக்கு பாருங்க, நன்னா இந்த சிந்தூரை தப்பி வச்சு கொண்டு இருக்க. இந்த ஆஞ்சநேயர் மேலெல்லாம் ஒரு ஆரஞ்சு கலர் சிந்தூரம் இருக்குமே, நன்னா அதுக்கெல்லாம் நாமத்தை போட்டு எடுத்து வந்திருக்கு. எல்லாத்தையும் நெத்தியில சிந்தூரத்தை நன்னா சகஜவேல் எருமை மாட்டுக்கார நன்னா தெரியும் இல்லையா? என்ன இது, எங்களுடைய மூர்த்திகள் எங்க ஆஞ்சநேயர் சுவாமிக்கெல்லாம் நாங்க பூசற சிந்தூரம். இந்த மாடுகள் எல்லாம் ஹிந்து மாடுகள், அடிச்சா ஹிந்து மாடுகள். அப்ப அது கறந்த பால் ஹிந்து பால், நீங்க மதம் மாதிரியாச்சு. எங்க மரத்தோடைய எங்க மாடுகள் கொடுத்த பால், அதனால நீங்க பண்ணும் பொழுதே ஹிந்து தான். இனி எப்படி நீங்க மரம் ஆக முடியும்? அச்சோ, இந்தாங்க உங்களுக்கு நான் சிந்தூரம் கொண்டு வந்திருக்கேன், இதெல்லாம் எடுத்து போட்டுருங்க, உங்களோட அடையாளத்தெல்லாம் எடுத்து போட்டு இருந்தாங்க ஜபமால. அவர் ஒரு பிளானோட வந்திருக்காருல்ல, அவனுக்கு தெரியாது. அவன் கோவம் வந்தது, கத்துன்னு கத்துறான். என்ன சொல்றாய் நீ? என்னப்பா, எங்க மாடு சிந்தூரம், நீ வேணா கேளு, எல்லார்கிட்டையும் கேளு. நேற்று நான் மாட்டை கூட்டிட்டு வரும்பொழுது இந்த மாடுகளுக்கெல்லாம் சிந்தூரம் இருந்ததா இல்லையா? சொன்னங்கள் ஆமா ஆமா ஆமா. அவள் தான் ராமதாசர் சொன்னோன்னு நம்பிக்கை வந்துருச்சு. ஆமா ஆமா ஆமா, நாங்கெல்லாம் பார்த்தோம், உண்மை அதுதான். பார்த்து இனி நீ என்ன பண்ண முடியும்? உனக்கு கவலைப்படாது, எல்லாத்தையும் நாங்க சொல்லித்தரோம். எங்க தர்மத்துல என்னெல்லாம் உண்டோ எல்லாம் சொல்லித்தரோம், கத்துக்கோ. கொஞ்ச நாள் ஆனாலும் பரவாயில்ல, நான் இருந்து சொல்லித்தரேன். உனக்கு சுகமான ஒரு விஷயம், இந்த மாதிரி தர்மம் எல்லாம் கிடைக்காது பார். பகவானுடைய அனுகிரகம் உனக்கு எங்க தர்மத்துல இடம் கிடைச்சிருக்குட்டார். அவன் பயந்துட்டான். இவன் ஊரெல்லாம் கன்வெர்ட் பண்ணா, இவனை கன்வெர்ட் பண்றது, இவன் ஆட்களை கன்வெர்ட் பண்றது ஒரு வந்து நிக்கிறார். அவன் கத்தினான், மாட்டுக்கெல்லாம் மதம் உண்டா? ஐ சிரிச்சார் ராமதாசர். என்னப்பா இது, மாட்டுக்கு மதம் உண்டான்னு கேட்கிறாய்? அப்ப கீருக்கு மட்டும் மதம் உண்டா? கீர் நாங்க பண்ணது, மாடு நான் ஓட்டின்னு வந்தது. நான் சொல்லவும் சொன்ன ஷாஹாஜிராஜே கொடுத்த மாடு நான் சொன்னா மாத்தி சொல்றேன்னா? இல்ல இல்ல, அந்த மாட்டை பராமரிச்சது, இவ்வளவு நாள் தொழுவத்துல இருந்தது, அதை குளிப்பாட்டினது, சிந்தூர் இட்ட வரைக்கும் நான் தான். இவ்வளவு நாள் நாங்க வளர்த்த மாடு எங்களோட மாடு, இவ்வளவு நாள் அது கறக்கிற பாலெல்லாம் எடுத்து நாங்க அவ்வளவு ஜோரா அஸ்திர பிரசாதம் பண்ணி அவ்வளவு பேருக்கும் கொடுத்துருக்கோம். அதனாலதான் அங்கேயும் கொண்டு வந்தேன். இத்தனை நாள் அது கறந்த பால் எல்லாம் பிரசாதத்துக்கு தான் போயிருக்கு. எங்க ஊர்ல உற்சவத்துக்கெல்லாம் அவ்வளவு பால் இந்த மாடுகள்லாம் கொடுத்துருக்கு. அவனுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்றது. கோபமா வராதான் கிடையாது. கிடையாதுன்னா கிடையாது, இல்லை உண்டு, அதெல்லாம் கிடையாது. நான் ஒன்றும் மதம் மாறல. அப்ப இவர்களும் மதம் மாறல. நாங்க யாரும் ஒன்னு மதம் மாற சொல்லல. நீ மட்டும் என்ன ஒரு பாயசத்தை கொடுத்துட்டு மதம் மாற சொல்ல? என்ன நினைச்சிருக்காய்? ஏதாவது ஒரு பாயசத்தை கொடுத்துட்டா அப்பா அம்மா மாறி போயிடுவாளா? பாயசத்தை கொடுத்துட்டா ஊரு பேர் மாறி போயிடுமா? ஒரு பாயசத்தை கொடுத்துட்டா அவர்களுடைய ஆதாரம் மாறி போயிடுமா? அவர்களுடைய மூதாதைகள் மாறி போயிடுவாங்க. என்ன பைத்தியகாரத்தனமா இருக்கு? கொஞ்சமா அறிவு வேண்டாம் உனக்கு? அவனை பார்த்து இப்படி கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. எவ்வளவு நாள் அறிவு வேண்டாம் உனக்கு? ஒரு பாயசத்தை கொடுத்துட்டா உடனே அவர்கள்லாம் மதம் மாறியாது. இன்னும் முட்டாள்தனமா இருக்கு. காலம் காலமா காலம் காலமா எங்க மூதாதைகள் காலம். நீங்க இந்த நாட்டுக்கு வரதுக்கு முன்னாடில இருந்து நாங்கள்லாம் இந்துக்கள். நீங்க எல்லாம் நாட்டை விட்டு போன பிறகும் நாங்கள்லாம் இந்துக்கள். இன்னும் எத்தனை ஆயிரம் வருஷமான ஆளுங்க இருக்கிற அத்தனை பேரும் இந்துக்கள் தான். இது ஹிந்துஸ்தானம் தான். இந்த ஹிந்தி ஸ்வராஜ்யம்ன்றதுல அவர் இது ராமராஜ்யம். எங்க ராமனுடைய காலத்துல உங்க மதமே கிடையாதுடா, எங்க கிருஷ்ணன் காலத்திலே கிடையாதுடா. நீ என்னடா இப்ப வந்துட்டு உளறிண்டு இருக்காது. அவன் பிரமிச்சு போயிட்டான். ஏன்னா அவனுக்கே ஒரு இப்பதான் ஒரு புதுசா புரிய இருக்கு. ஏன்னா அந்த ஒரு மத வெறியில இருந்தான். நிறைய பேர் அப்படித்தானே இருக்கா இந்த மதமாற்றவர்கள் எல்லாம். சமத்ராமதாசன் எதபாரு உனக்கு பிடிச்சிருக்கா அந்த மதத்தை நீ பண்ணிட்டு போயிரு. எங்களை இருக்கிற மாற்ற வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. நாங்க இந்துவா பிறந்தோம், இந்துவா வாழ்கின்றோம், இந்துவா தான் சாவோம். எங்க பரம்பரை இந்துவா தான் இருக்கும். இது நீ எதுடா மாற்றா? உன் வேலையை பார்த்துட்டு போ.
உன் கடமையை நீ பண்ணிட்டு போ. உனக்கு நீ அங்கேருந்து வந்தாயா சரி இருந்துட்டு போ, அவ்வளவுதான். எங்க தேசத்துல வந்துட்டு எங்க பூமியில இருந்துட்டு எங்க கோவில்களையும் எங்க சுவாமிகளையும் தப்பா பேசுறதுக்கும் எங்க ஜனங்களை குழப்பறதுக்கும் நீ யாருடா அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களை பார்த்துருந்தார். யார் எதை கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்றதா, எதுக்குன்னு விசாரிக்கிறது இல்லையா, வேண்டான்னு சொல்ல தெரியாதா, மனோபலம் வேணும் உங்களுக்கு எல்லாம் அப்படின்றார். நிஜமாவே ரொம்ப அழகான விஷயம். பல ஊர்களில் கன்வர்ஷன் இன்னி வரைக்கும் இப்படிதான் நடந்துருக்கு. இன்னைக்கு சபரிமலைக்கு போறவாள்லாம் அந்த பாபர் சமாதின்னு ஒன்று போகவே கூடாது. ஐயப்பனுக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஐயப்பன் எந்த காலம், ஐயப்பன் காலம்லாம் எந்த காலம், இந்த காலம் கிடையவே கிடையாது. முகம்மதியர்கள் தேசத்துக்குள்ள வந்த காலம் எப்ப, ஒரு 1000 வருஷம் முன்னாடி. ஐயப்பன் 1000 வருஷம் முன்னாடி தானே, அதுக்கு முன்னாடிலேருந்து இருக்கார் ஐயப்பன். ஐயப்பன் புதுசு கிடையாது. அப்ப எங்கிருந்து பல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். சமர்த்த ராமதாஸ் எப்படி சொன்னோன்னு ஜனங்கள்லாம் ஜெய் ஸ்ரீராம்னு கத்துறார். அன்னை சமர்த்த ராமதாசர் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம அப்படின்னு ஜோரா சப்தமிட்டார். அவன் பார்த்தான், இவர் நிஜமாவே பெரிய ஆள் தான். அவனுக்கும் புரிஞ்சது, வாஸ்தவம் தான். இவ்வளவு பேரை கன்வெர்ட் பண்ணி நான் என்ன சுகத்தை கண்டேன். எல்லாரையும் பயமுறுத்தி கூட்டம் கூட்டமா இருந்து எல்லாரும் வழி இல்லாம தானே இதுல இருக்கா. எத்தனை பேர் மனசறிஞ்சு ஆத்மார்த்தமா அக்கறையோட அன்போட நம்மளுடைய மதத்தை ஃபாலோ பண்றா அப்படின்னு அவனும் புரிஞ்சுட்டான். நம்மாள் தான். சில இடங்கள்ல இந்த தந்திரங்களும் அவசியம். நிஜமாவே தந்திர ராமதாசர். எல்லா இடங்கள்லையுமே கத்தி எடுத்து சண்டை போடுறது, எல்லா இடத்துலையும் ஆர்கியூ பண்றது, சில இடங்கள்ல தந்திரமாவே தான் இருக்கணும். தந்திரமும் ஒரு தர்மம், தந்திர தர்மம்னு வச்சுக்கோங்க. சரியா? ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय भोलो सीता रामचंद्र भगवान की जय. जय भोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय भोलो वीर तीर सूर आंजनेय स्वामी की जय. जय हिंद. भारत माता की जय. राधे कृष्णा. மழைச்சாமி நம்ம மணவாள மாமுனிகள் ஐப்பசி திருமூலம். சரியா? அதுதான் அவருடைய நட்சத்திரம். ராதே கிருஷ்ணா.